Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2022 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 42nd question, ஒரு simple calculative question. நமக்கு வந்து u of x1, x2, x3 வந்து கொடுத்திருக்காங்க. x1 into dou u dou x2 plus 2x2 into dou u dou x3. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அது வந்து c into t to the power k ஃபார்மட்ல இருக்கும். அந்த பவர் k வந்து என்னது அப்படிங்கறதா நம்மளோட question. ஓகே, வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், டோ யூ டோ x2 வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 4x1 into x2 cube x3 square minus 52 x1 square x2 x3 cube. ஓகே, ஸோ த்ரூ அவுட்டாக நான் வந்து x1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ x1 into டோ யூ டோ x2. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, சிமிலர்லி நான் என்ன பண்ண போகிறேன், டோ யூ டோ x3 வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதே நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஸோ இப்போ இதோட நான் வந்து 2x2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2x2 டோ யூ டோ x3. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, கிரேட். ஸோ நமக்கு இது வந்து ct பவர் k ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா, அதுக்கு நம்ம எக்ஸுக்கு பதிலாக x1க்கு பதிலாக t அப்படின்னும் x2க்கு பதிலாக t ஸ்கொயர் அப்படின்னும் x3க்கு பதிலாக t கியூப் அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுலையும் சப்ஸ்டியூட் பண்ணணும் அண்ட் இதுலையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கடைசியாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, அந்த லென்த்தியான ஆன்சர் 4t ஸ்கொயர் t to the power 6 into t to the power 6 plus சம்திங் எல்லாமே வரும். ஓகே, நான் எதுக்கு இந்த சம்திங் எதையுமே கால்குலேட் பண்ணலை அப்படின்னா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு c into t to the power k அப்படிதான் ஆன்சர் இருக்க போகுது. முன்னாடி இருக்கிற c தான் வேணுமான்னு கேட்டால் கிடையாது, பவர் k தான் வேணும். கரெக்டு தானே? ஸோ அப்போ இதோட பவர் என்ன இருக்குதோ அதே பவர் தான் எல்லா டேர்ம்லையும் இருக்கும். ஓகே, அப்படின்னா தான் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். கரெக்டாக, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் வந்து 14, செகண்ட் டேர்மோட பவர் வந்து 16ன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டே ஆட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக இது c t பவர் k ஃபார்மெட்டில் இருக்காதுல்ல. ஓகே, சம் ஆல்ஃபா டி டு தி பவர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா 1 டி டு தி பவர் ஆல்ஃபா, பீட்டா 1 டி டு தி பவர் பீட்டா, சம்திங் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும். நமக்கு சி டி டு தி பவர் கேன்னு இருக்கணும். கரெக்டாக, அப்போ எல்லாத்தோட பவருமே சேமாக தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட பவரை மட்டும் நான் ஆட் பண்ணாலே போதும், எனக்கு கிடைச்சிரும். ஸோ 6 + 6 12, 12 + 2 14. ஸோ 14 இஸ் த ஆன்சர் அண்ட் எல்லா டேர்மோட பவருமே 14 தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய IIT JAM மேத்தமேட்டிக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம DK Math Prep சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா, பார்த்துக்கலாம்.